அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஜூலை 16ஆம் தேதி UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 50 புள்ளிகள் சரிவடைந்து 9781 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 15 புள்ளிகள் சரிவடைந்து 5895 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு ஸ்லைட் நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. நம்ம அங்கே உள்ள UAE ஷேர் மார்க்கெட்ஸுமே ஒரு ஸ்லைட் நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒரு 15 புள்ளிகளும், அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 50 புள்ளிகளும் நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. மெயினான காரணம் இந்த US ஈரான் வார் இன்னும் இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு. US அகெயின் ஈரான்லேயே சில முக்கியமான மிலிட்ரி சைட்ஸை தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானும் அதுக்கான தகுந்த பதிலடி கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸுடைய முக்கியமான இடங்களில் அவங்களும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏரியாக்களையும் நாங்கள் குறி வச்சு தாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால ஒரு மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லைட் நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி சாலிக் மற்றும் துபாய் இன்டகிரேட்டட் எக்கனாமிக் ஜோன்ஸ் அத்தாரிட்டி DIS ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்காங்க. இது சாலிக் அவங்களுடைய 3 எக்கனாமிக் ஃப்ரீ ஜோன்ஸில் உள்ள 21,000 பார்க்கிங் ஸ்பேசஸை இந்த சாலிக் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன், துபாய் சிலிக்கான் ஓஎஸ்எஸ் அண்ட் துபாய் கமர்ஷியல் சிட்டி, இந்த 3 ஃப்ரீ ஜோன்ஸில் உள்ள பார்க்கிங்ஸ் எல்லாம் இனி சாலிக் மேனேஜ் பண்ணும். இது அவங்களுடைய DIS-உடைய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் மற்றும் ஆக்சஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே ஒரே யூனிஃபைடு ஸ்டாண்டர்டாக சாலிக் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. UAE-உடைய டெலிகம்யூனிகேஷன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பான அண்ட் அவங்களுடைய நான்-கோர் பிஸ்னஸில் உள்ள அவங்களுடைய ஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் அவங்களுடைய ஃபோக்கஸை திருப்ப போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அவங்களுடைய புதிய லீடர்ஷிப், இதுக்கு முன்பு இருந்த லீடர்ஷிப் பண்ண குளோபல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது அவங்களுடைய நான்-கோர் பிஸ்னஸில் பண்ண எக்ஸ்பேன்ஷன்ஸில் உள்ள போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அதில் உள்ள ஸ்டேக்ஸ் எல்லாம் செல் பண்ணி இப்போ கோர் பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க அகெயின் ரீஃபோக்கஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த கடந்த காலங்களில் நம்ம வோடஃபோனில் அவங்க வச்சுருந்த ஸ்டேக்கை செல் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி யூபர்லேயும் அவங்க சம் ஸ்டேக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அதையும் கடந்த மே மாதத்தில் அதையும் செல் பண்ணுறதுக்கு தொடங்கியிருந்திருக்காங்க. தனா கேஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஈரான் ஃபெசிலிட்டியான கோர்மோர் மெயின் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை அவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் அலர்ட் வந்திருக்கிறதுனால, அவங்களுடைய ஒரு நம்பகமான சோர்ஸில் இருந்து வந்திருக்கிறதுனால அவங்க இந்த ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபெசிலிட்டி தான் அவங்க குர்திஸ்தான் ரீஜனுக்குரிய எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு மெயின் பவர் சோர்ஸாக இருந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணதுனால இனி ஈராக்கில் உள்ள ஆயில் செக்டார் ஓவராலாக ரொம்ப அதிகமான டிமாண்டை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வேர்ல்டு வைடாக ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈராக் அவங்களுடைய பஸ்ரா ஆயில் டெர்மினலுடைய லோடிங் ஆப்ரேஷன்ஸை சில மணி நேரங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய லோடிங் ஃபெசிலிட்டிக்கு வெளியே ஆங்கரிங்கில் இருந்த ஒரு டேங்கர் மேலே ஒரு ஈரானுடைய ட்ரோன் அட்டாக் நடந்திருக்குது. அதனால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி அவங்க ஆயில் லோடிங்கை சில மணி நேரங்களுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதன் பின்னர் அது டைரக்ட் அட்டாக் இல்லைன்னும் அது லொக்கேஷன் மாறி வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சேஃப்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அகெயின் லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. FAB செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 dirhams 58 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 dirhams 67 fils.
அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 7 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். மோதான் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 63 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் இந்த கம்பெனிசன் பார்க்கலாம். ஈசி லீஸ் 20 கிராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. ஷார்ஜா சிமெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. அபுதாபி ஏவியேஷன் 5 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. 2.0 2 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுடாடெல் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஃபுட்கோ நேஷனல் 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. என்எம்டிசி குரூப் 22 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஸ்பேஸ் 42 1 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஆல்ஃபா தாபி 7 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 33 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. பிஹெச்எம் கேபிட்டல் 1 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. அல்ஃபிரடாஸ் 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. தாலிம் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 கிராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 93 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் பேங்க் 7 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. வாட்டானியா இன்டர்நேஷ்னல் 63 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 கிராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 5 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.